விட்டாரா 2 லட்சம் உங்க கேட்டா 50,000 ரூபா இருந்தா ஃபிகர் 20,000 ரூபா இருந்தா போர்டு இண்டிகோ டீசல் லேட்டா ஜஸ்ட் வெறும் 20,000 கிலோமீட்டர் தான் லிவா 17 மாடல் லோ பட்ஜெட் ஜீரோ டவுன் பேமெண்ட் 25,000 ரூபா டவுன் பேமெண்ட் சன்ரூஃபோட 50,000 ரூபா டவுன் பேமெண்ட் 20 இருக்கு ஒன்னு டீசல் ஒன்னு பெட்ரோல் ரெண்டுக்கு 50,000 ரூபா டவுன் பேமெண்ட் டீசல் 30,000 டவுன். ஓகே வணக்கம், நான் உங்கள் வெற்றி சூடர் கரூர் டிஎன்டி கார்ஸ்ல இருக்கேன். டிஎன்டி கார்ஸ்னாலே உங்களுக்கு ட்ரஸ்ட் அண்ட் டிரைவ் தான். நம்பிக்கையான கார்களும் கிடைக்கும், பட்ஜெட் கார்களும் கிடைக்கும். அதே மாதிரி மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. காருடைய முக்கியத்துவம் பைக்கில் போகிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பட்ஜெட்டுகளுக்குள்ள 2 லட்ச ரூபா பட்ஜெட் இருக்குது அப்படின்னாலும் நல்ல கார் இருக்குது. இந்த மாதிரி இந்த இண்டிகோ டீசல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ள இருக்கும். இல்லை தம்பி இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் நான் போவேன் அப்படின்னா பலேனோ டீசல் இருக்குது, ஸ்விஃப்ட் இருக்குது, இயான் இருக்குது. இப்படி நிறைய கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இது எல்லா விதமான பட்ஜெட்டுக்கு நம்ம வந்து தேடி ஒரு காரை எடுத்து அதில் ஏமாந்து மன கஷ்டப்படுறதோட இங்கே டிஎன்டி கார்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நாளைக்கு என்னன்னாலும் நம்ம வந்து கண்டிப்பாக கேட்க முடியும், ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. நம்மளுக்கு எதாக இருந்தாலும் ஒரு சர்வீஸ் அடிப்படையில் கேள்விகள் கேட்க முடியும். வாங்க, ரொம்ப அருவப்படாமல் கார்களுடைய டீட்டெயில்ஸை நம்ம வேகமாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் என்னென்ன காரணம் பார்க்குறோம். ஆனால் 5 காருக்கு பக்கம் கொண்டு வந்திருக்காங்கன்னா இதுலேயுமே ஃபுல் லோன் கிடைக்கிற மாதிரி வண்டி இருக்குது. வண்டிக்கு மேலே ஒரு 2 லட்ச ரூபா பணம் தரலாம், வாங்கி தரலாம், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வண்டி இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஆமியோ பார்த்துருவோமா? ஆமியோ பார்த்துடலாம்ண்ணா. 2016க்கு 17 சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. ஆமியோ ஹைலைன் ப்ளஸ்ஸு டீசல் கார்னா, மேனுவல் டிரான்ஸ்மிஷனு. வண்டி ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வண்டினா. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். சின்ன பெயிண்ட் டச்சப் கூட ஆகலாம், அந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டி பக்காவாக இருக்குது. 1,10,000 கிலோமீட்டர்னா. ஆனால் சின்ன போல்ட்டு கூட மாற்றலண்ணா, அளவுக்கு ஒரிஜினாலிட்டி பக்காவாக இருக்குது. இன்ஜின் சூப்பராக இருக்குது. மைலேஜ் பொறுத்த மட்டும் 22 to 23 சாலிடாக கிடைக்கும் டீசலுக்கு. ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு. க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். ரியர் ஏசி வெண்ட் வந்துடும். டயர்ஸ்னாலும் ஒரு 80% இருக்கும். டியூவல் ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல் எல்லாமே வந்துடும்ண்ணா வண்டியில். ஃபுல்லி லோடட் வண்டின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வண்டிக்கு இன்னைக்கு பெட்ரோல் வண்டியே 5 லட்ச ரூபாய்க்கு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்கன்னா, நம்ம டீசல் வண்டி 2017 ரிஜிஸ்டர்ட் சிங்கிள் ஓனர் வண்டி, வெல் மெயின்டைன்டு கம்பெனி சர்வீஸோட இருக்க வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் வரைக்கும், நெக்ஸ்ட் ஏப்ரல் வரைக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,78,000 ரூபா தான் கேட்கும். ஒரு 35,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ஆல் ஓவர் தமிழ்ல நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஆமியோ டீசல் ஆமாண்ணா, வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்குண்ணா. போன டைம் இதே இடத்துல ஒரு ஆமியோ போட்டிருந்தோம்ல டீசல், இதே மாதிரி கலர்ல. இல்ல, போலோ போட்டுருவோண்ணா. அது போலோவா? ஓகே, இதே கலர். 2015 மாடல் ஹுண்டாய் வெர்னா பெட்ரோல் எஸ் வேரியன்ட்னா, சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. இதுவுமே வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. வண்டி ஒரிஜினாலிட்டி சூப்பரா இருக்கும்ண்ணா, கம்பெனி சர்வீஸ் தான். லக்ஸரி எல்லாம் செம்மனா உட்கார்ந்து போனா நல்ல சொகுசா இருக்கும்ண்ணா. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன், ஸ்டேரிங் மோட்டர், ஆடியோ கண்ட்ரோல்ஸ், 2 ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல் எல்லாமே வந்துடும். பாடியில டென்ட் ஸ்கிராச்சஸ்ன்றது எதுவும் மேஜரா இல்லைண்ணா. ஒரிஜினாலிட்டி சூப்பரா இருக்கு. டயர்ஸ்மே ஒரு 70 to 80% கண்டிஷன் இருக்குண்ணா. இது டேரக்ட் கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான். இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,35,000 ரூபா கேட்குறாரு. சின்னதாக நெகோஷியபிள் பண்ணி தரலாம்ண்ணா. இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70,000 ரூபா இருந்தால் போதும், பேலன்ஸ் லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். 70,000 ரூபா இருந்தால் போதும், லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இதுவுமே வெர்னாவை பொறுத்தவரைக்கும்னா பெட்ரோல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும். இன்ஜின் ஓடுதான் நம்ம காது வச்சு கேட்டதாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப மைல்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கிரிட்டாலாம் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பவர் இருக்கும். 1.6னா பவர் நல்லா இருக்கும், பிக்கப் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கிலோமீட்டர் தான் கொடுக்காது அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. மைலேஜ் 15 to 16 சாலிட். பெட்ரோல் வண்டி எல்லாமே அந்த ரேஞ்ச் தான். 15 கொடுத்தாலே போதும். வலையனோவே அவ்வளவுதானே கொடுக்குது பெட்ரோல் வண்டி. கண்டிப்பா. ஓகேண்ணே. நான் 2015 Hyundai i20 ஸ்போர்ட்ஸ் 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டயர்ஸ்னாலும் புதுசுண்ணா. இன்னும் ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை. இன்டீரியர்ஸ் நீட்டாக இருக்கு. சீட் கவர்ஸ், ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்னா, கம்பெனி இது ஸ்டேரிங் மோட்டர், ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துடும். ஃபோல்டபுள் மிரர்ஸ் வந்துடும்ண்ணா. அதே மாதிரி i20 பெட்ரோலுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குண்ணா. 15 ஸ்போர்ட்ஸ் 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. இதுவுமே கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தானா. இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,85,000 ரூபாய் கேட்குறாங்கண்ணா. ப்ரைஸ் ஃபிக்ஸ் இல்லை, அதில் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், 4 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால் லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். வண்டி இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பெட்ரோலில் ஒரு i20 ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் கம்பெனி சர்வீஸில் குவாலிட்டியான வண்டின்னு இந்த வண்டி பார்க்கலாமா. ஓகே. அடுத்து i20 டீசல்னா 2015க்கு 16 அஸ்டா டாப் அண்ட் கிலோமீட்டர்ல இது இல்லைண்ணா, இது இல்லை, டாப் அண்ட் வேரியன்ட். ஓகே. 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குண்ணா. 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா.
ஓகே. போன டைம் ஒரு வண்டி 60,000 கிலோமீட்டர் ஒன்று டீசல் அது ஓடுனீங்களா? முடிஞ்சுண்ணா. அது முடிஞ்சு. நின்னாதான் ஆச்சரியம். அதெல்லாம் டக்குன்னு அது எடுத்துருப்பாங்க. முடிஞ்சுங்க. இதுவுமே வண்டி சூப்பரா இருக்குண்ணா. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை. டீசல்ல டாப் அண்ட் வேரியன்ட்ண்ணா. இதுவுமே வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குண்ணா. இன்ஜின் பாருங்க, ஒரு நார்மல் பெட்ரோல் வண்டி ஓடுற இன்ஜின் தான் இருக்கும். அல்டோ கேட்டன்ல அது இன்ஜின் தானே இருக்கு. சேம் கே சீரிஸ் இன்ஜின் எப்படி ஓடுமோ அந்த அந்த சவுண்ட் மாதிரி தான். தான் இருக்கு. இன்ஜின் தான் மேட்டர். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு இன்ஜின். பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வண்டி எடுத்தாலும் எந்த செலவும் இல்லை, எடுத்து அப்படியே ஓட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கு. ரியர் ஏசி வென்ட்லாம் வந்து ரியர் ஏசி வென்ட் வந்துடும், புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடும், கீழே சென்ட்ரி வந்துடும். அஸ்டா டாப் அண்ட் மாடல்னால. ஓகே. இந்த வண்டிக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் 5,7 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு கம்மி வண்டி இல்லைன்னா 4,98,000 ரூபா தான் கேட்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு அதே மாதிரி தான். ஒரு 4 to 4,7 லட்ச ரூபா லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஒரு 80,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு டீசல்ல ஒரு i20 இன்ஜின் சூப்பராக பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணுங்க. சூப்பர். ஓகேங்களா? i20 பத்தி தெரிஞ்சவங்க விட மாட்டாங்க. கண்டிப்பா டீசல் வேணுன்றவங்க இன்னைக்கு டீசல் டிமாண்டா இருக்குன்னா, ஆமா, இன்ஜின் குவாலிட்டியா இருக்கும்போது வந்து பார்த்தாங்க அப்படின்னா பிடிச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அடுத்து ஃபோர்டு ஃபியஸ்டா 2014 மாடல்னா, 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே. டைட்டானியம் டாப் அண்ட் வேரியன்ட். இதுவுமே டீசல் வண்டி அவ்வளோ குவாலிட்டியா இருக்குண்ணா. ரஸ்டிங்ன்றது எங்கேயும் இருக்காது. டோர் சந்து இதெல்லாம் ரஸ்ட் ஏறிடும். இதுல அந்த மாதிரி ரஸ்ட்லாம் எதுவும் பெருசா இருக்காது. ஒரிஜினாலிட்டி அப்படியே தான் இருக்கும். கம்பெனி செட்டு வந்துடும். மைலேஜ் பொறுத்த மட்டும் ஒரு 22-23 சாலிடா கிடைக்கும்ண்ணா டீசலுக்கு. பாடி வெயிட் நல்லா இருக்கும். ஃபோர்ட் லைக் பண்றவங்களுக்கு ஃபியஸ்டா பத்தி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். செடான் டைப்லாம் இப்போ சிலவங்கலாம் வந்து ஸ்விஃப்ட் டிசைர் எல்லாம் போயிடுறாங்க. அவங்களுக்கு பில்டு குவாலிட்டியோட ஒரு நல்ல வண்டி வேணும்னா இது இதுவும் 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், அலாய் வீல்ஸ் வந்துடும். ஃபுல் ஆப்ஷன் வண்டின்றனால எல்லா ஆப்ஷனுமே வந்துடும்ண்ணா. இந்த வண்டி இதுவுமே கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான். இந்த வண்டி கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,05,000 ரூபாய் கேட்குறாருண்ணா. ஃபிக்ஸ்டில் அதில் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். இன்ஜின் நல்லா இருக்கு, ஏசிலேருந்து எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் வச்சுக்கோங்களேன். ஓகேண்ணா. 2013 ஹுண்டாய் இயான் டீலைட் ப்ளஸ் தான், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. இதுலேயுமே வண்டியோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் தான். வெறும் 35,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை. வண்டி நீட்டாக இருக்கும். வண்டி ஓனருக்கு ஏற்ற மாதிரி தானே இன்டீரியர்லேருந்து எல்லாமே இருக்குண்ணா. டேஷ்போர்ட்லாம் பாருங்கள், சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இருக்காது. சீட் கவர் வந்துடும், ஃபுல் மேட் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. பாடி லைன் நீட்டாக இருக்குது, ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் தானே தவிர வேறு எதுவும் மேஜர் எதுவும் கிடையாதுண்ணா. ஒரிஜினாலிட்டி அப்படியே தான் இருக்குது. இன்ஜின் சூப்பராக இருக்குண்ணா. புது வண்டி எப்படி ஓடுதோ அந்த மாதிரி தான் இருக்கும். டயர்ஸ்னாலும் ஒரு 80% இருக்குது. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 2,05,000 ரூபாய் கேட்குறாருண்ணா. வண்டி சூப்பரான வண்டி, ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு பார்த்துட்டு இருக்காங்க. கிலோமீட்டர் மைலேஜ் ரொம்ப லோ மைலேஜாக ஓடுன மாதிரி வண்டி குவாலிட்டியாக இருக்க மாதிரி தான் இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணலாம். எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. வண்டி ஒரிஜினாலிட்டி சூப்பராக இருக்குது. பார்க்குறதோடு இல்லாமல் ஷோரூம் வந்து நேரில் விசிட் பண்ணுங்கள். பார்த்தா தான் வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குது என்னன்றது தெரியும். மறக்காமல் எல்லோரும் ஷோரூம் வந்து பாருங்கள். பெஸ்ட் ரேட் என்ன பண்ணி தர முடியுமோ கஸ்டமர்கிட்ட பேசி நான் நெகோஷியேட் பண்ணி வாங்கி தரேன். ஆனால் மாருதி ஷிஃப்ட் 2016 மாடல் VXI வேரியன்ட்டு, சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. ஒரு கிரே கலர்னா வண்டி சூப்பராக இருக்கும். ஏபிஎஸ் பிரேக்கிங் வந்துடும். டயர்ஸ் ஒரு 80% இருக்கும். இன்டீரியர்ஸ் பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குண்ணா. இதுவும் இன்ஜின் அப்படி தானே, வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஓடுதா இல்லையான்னு தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது இன்ஜின். கம்பெனி செட்டு வந்துடும்ண்ணா. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு, சென்ட்ரலாக் வந்துடும். ஒரு ஷிஃப்ட் நல்ல வண்டி தேடிட்டு இருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குண்ணா. 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்ண்ணா. VXI வேரியன்ட்டு. எவ்வளோ நீ கேட்குறீங்க? ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 4,65,000 ரூபா ஃபைனலாக கேட்குறோங்கண்ணா. 16 சிங்கிள் ஓனர் 4,65,000 ரூபாய் கேட்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். இதுவுமே வண்டி ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்குது. ஆனால் அடுத்து ஒரு பலினோ டீசல் 2016 மாடல் டெல்டா, சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. இதுவுமே வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும்ண்ணா. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்குது. 1,02,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கிளச் பிளேட் மாற்றிட்டாங்க, சஸ்பென்ஷன் மாற்றிட்டாங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குண்ணா. டேரக்ட் RC ஓனர் வண்டி, ஒரு கைப்பட ஓடின வண்டி தான். ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு, டுவல் ஏர் பேக் வந்துடும், ஸ்டேரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துடும், சென்ட்ரலாக் வந்துடும்ண்ணா. டயர்ஸ் எல்லாமே ஒரு 80% இருக்குது. இந்த வண்டிக்கு இன்னைக்கு பெட்ரோல் வண்டியே 2016 பலினோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சத்துக்கு மேலே தான் சொல்லுவாங்கண்ணா. டீசல் வண்டி மைலேஜ் இன்னைக்கு சாலிடாக ஒரு 24-25 சாலிடாக கிடைக்கும்ண்ணா. குறை இல்லாமல் வண்டி கிடைக்கும், அந்தளவுக்கு மைலேஜ் கிடைக்கும். இன்ஜினுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 5,28,000 ரூபா ஃபைனலாக கேட்குறோங்கண்ணா. இந்த வண்டிக்கும் ஒரு 50,000 to 60,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும்னு வச்சுக்கோங்களேன். டீசலில் பலினோ டிமாண்டு,
ஆனால் நெக்ஸ்ட்டு ஒரு 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 2 லட்ச ரூபா பட்ஜெட்டில் 2014 மாடல் டாடா இண்டிகோ எல்எஸ் சிங்கிள் 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குன்னா வெறும் 70,000 கிலோமீட்டர்ண்ணா. இந்த கிலோமீட்டரில் ஒரிஜினல் கிலோமீட்டரில் இந்த மாதிரி வண்டி பார்க்கவே முடியாது. இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குண்ணா. 70,000 கிலோமீட்டர் 70,000 கிலோமீட்டர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இண்டிகோ, அதுவும் டீசல் பியூர் ஓன் போர்டுண்ணா. பியூர் ஓன் போர்டு. சீட் கவர் பாருங்க, இன்டீரியர் செட் எக்ஸ்ட்ரா பெரிய டச் செட் மாட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டுருக்காரு. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் தான், எல்லாமே ஒர்க்கிங். சஸ்பென்ஷன் மாத்தியாச்சு. வண்டி அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தாங்கன்னா பைசா வேலையில எடுத்து ஓட்டலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இன்னைக்கு இந்த 14 மாடல் இண்டிகோலாம் பாத்தீங்க அப்படின்னா ரஸ்ட் இல்லாம இருக்காது வண்டி. ஆமா, பாடியிலே அங்கங்க பொறிஞ்சிருக்கும். சின்ன ரஸ்ட் கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான வண்டி. டயர்ஸ் ஒரு 80% இருக்குன்னா, இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்துட்டு ஒரு எடுத்து ஒரு சவாரி ஓட்டுறவங்களா இருக்கட்டும், ஒரு ஓன் யூஸ்க்கு ஒரு டீசல் வண்டி ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட், மைலேஜ் பொறுத்த மட்டும் 22 சாலிடா கிடைக்குங்கண்ணா. CR4 இன்ஜின், TDI கிடையாது, CR4 இன்ஜின் தான். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 2,15,000 ரூபாய் கேட்குறோங்கண்ணா. சின்னதாக நெகோஷியபிள் பண்ணி தரலாம். லோன் பொறுத்த மட்டும் லோக்கல் ஃபினான்ஸ், லோக்கல் கஸ்டமராக இருந்தாங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா லோன் ஆப்ஷன் வாங்கி தர முடியும். இன்னைக்கு இதே மாடலில் ஒரு 2014 ஒரு ஆல்டோ 800 எடுத்தாலே இன்னைக்கு என்ன ரேட்னா 2 லட்ச ரூபாய் கீழே வண்டி கிடையாது. டீசல் வண்டி, டிக்கி வச்ச வண்டி, கிலோமீட்டர் கம்மி, இவ்வளவு சூப்பரா இருக்க வண்டிக்கு நம்ம 2,15,000 ரூபாய் தான் கேட்குறோம். நம்ம வீடியோல சொன்ன மாதிரி வண்டியும் கொடுத்து மேல ஒரு 2 லட்ச ரூபாய் பணமும் லோன் வாங்கி தரலாம்னு சொல்லியிருந்தோம். இந்த வண்டி தானே அது? கிராண்ட் விட்டாரா 2022 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குண்ணா. ஜீட்டா டாப் அண்ட் வேரியன்ட்ல ஸ்மார்ட் ஹைபிரிட்னா, சிங்கிள் ஓனர்ல இருக்கு. 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டயர்ஸ்னாலும் பிராண்ட் நியூனா. வண்டியில் 6 ஏர் பேக் வந்துடும், புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடும், கீழே என்ட்ரி வந்துடும், கம்பெனி ஆடியோ சிஸ்டமு, ஏசி ஒர்க்கிங்னா, சீட் கவர்ஸ் எல்லாமே வண்டி ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்கண்ணா. அண்ணே நீங்க ரொம்ப லோ பட்ஜெட்ல சொல்லி ஏசி ஒர்க்கிங் நாங்குறீங்க லேட்டஸ்ட் மாடல். ஏன்னா சில பக்கம் டீடைல் சொல்லுவாங்க, ஆனா கஸ்டமர் நேர்ல வந்து பார்த்தா ஏசி ஒர்க்கிங் இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட இருக்க வண்டி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏசி ஒர்க்கிங் இல்லாத வண்டியே கிடையாது. ஆமா, எல்லா வண்டியுமே. அந்த 99 ஒரு லான்சர் கூட பார்த்தோம், அதுவுமே ஏசி ஒர்க்கிங் தான். அது ஏசி ஒர்க்கிங் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஃபுல் ஆப்ஷன் தான். ஜீட்டா ஹைபிரிட், ஸ்மார்ட் ஹைபிரிட் தான். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல எனக்கு 22 மாடல் பாத்தீங்க அப்படின்னா 14.5 5 லட்ச ரூபா வருதுன்னா, நம்ம கேட்கக்கூடிய பிரைஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா 12,85,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்கண்ணா. 12,85,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா ஒரு 2 லட்ச ரூபா சேர்த்து லோன் வாங்கி தர முடியும்னு வச்சுக்கோங்களேன். 14,85,000 5 லட்ச ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷனே பண்ணி தரலாம். புது வண்டி இன்னைக்கு 21 லட்ச ரூபா வருது. 20 லட்ச ரூபா டு 21 லட்ச ரூபா வருது டாப் அண்ட் வேரியன்ட். ஆனா இதத்தான் தூக்கி சாப்பிட்ற மாதிரி விக்டோரியஸ்ன்னு போட்டு வந்துட்டாங்களே. விக்டோரியஸ் இப்போ வருதுன்னா அதுவுமே 21ல இருந்து 28 லட்ச ரூபா வரைக்கும் போகுது. இது ஸ்மார்ட் ஹைபிரிட்னால இதுதான் இருக்கிற டாப் அண்ட் மாடல். ஃபியூல் எக்கனாமில ஸ்மார்ட் ஹைபிரிட் வரனால இதுதான் டாப் அண்ட் மாடல் வச்சுக்கோங்களேன். அடுத்து ஹுண்டாயில ஒரு கிரெட்டா 2018 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குண்ணா. இதுவுமே பாடி லைன் பாருங்க ரொம்ப பக்காவா இருக்கும். E+ வேரியன்ட். ஆனா இந்த கலர் கிடைக்காது மோஸ்ட்லி. கிரே, இந்த கிரே ஒன்னு இருக்குன்னா இன்னொரு ஒரு பிரவுன் ஒன்னு இருக்கும். ரெண்டுமே கொஞ்சம் ரேர் தான் வச்சுக்கோங்களேன். இந்த கிரே கிடைக்கிறது ரொம்ப சிரமம். E+ சிங்கிள் ஓனர்னா, கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், டூவல் ஏர் பேக் வந்துடும்னா, ABS பிரேக்கிங் வந்துடும். டயர்ஸ்னாலும் ஒரு 70 to 80% கண்டிஷன்ல இருக்குண்ணா. ரியர் ஏசி வெண்ட் வந்துடும்ண்ணா. இது நியூ ஷேப்னா. ஆமா, 17 வரைக்கும் ஷேப் வேற மாதிரி வரும். இது கொஞ்சம் பேஸ் லிஃப்ட்னு வச்சுக்கோங்களேன். 66,000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்கு. இன்ஜின் இதுவுமே ஸ்டார்ட் பண்ணா ஓடுதா ஓடலையான்னு காதை தானே வச்சுக்கோக்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப மைல்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாடி லைன் டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது. பக்கா ஒரிஜினாலிட்டி, வண்டி சூப்பரா இருக்குண்ணா. இந்த வண்டிக்குமே இன்னைக்கு நீங்க சென்னையில போய் செக் பண்ணீங்க அப்படின்னாலுமே 2018 கிரெட்டா வந்து ஒரு 7.5 லட்ச ரூபாய் 7.25 லட்ச ரூபாய்க்கு வண்டியே கிடையாது. சிங்கிள் ஓனர்ஷிப் வண்டி கிட்ட சொல்றேன் நான். கிலோமீட்டர் ஒரு 60,000 ஓடி வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 7,28,000 தான் கேட்கும். 18 சிங்கிள் ஓனர் 7,28,000 தான் கேட்கும். ஓகேங்களா. ஃபைனான்ஸ் வந்து ஒரு ஃபைனான்ஸ் பொறுத்த மட்டும் ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து ரெனால்ட் கிகர் 2021 மாடல் RX ஸ்டீல் ஆப்ஷனல் வேரியன்ட்னா, சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. இந்த கலருமே ரேர்னா. கிகர்ல இந்த கலர் கொஞ்சம் ரேர் கலர் தான். வெறும் 57,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா, டயர்ஸ்னாலும் ஒரு 80-90% கண்டிஷன்ல இருக்கு. வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லைனா, TN73 ரெஜிஸ்ட்ரேஷனு. ஏசி சூப்பரா இருக்கு. புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துடும். சீட் கவர்ஸ், மேட்டு எல்லாமே கம்ப்ளீட் சூப்பரா இருக்கும்ண்ணா. 1000cc இன்ஜின். இந்த கிரெட்டா
வென்யூ ப்ரிப்பேர் பண்றவங்க இது ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சேம் வென்யூலாம் 21 எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 7-7.5 லட்ச ரூபா இல்லாமல் எடுக்க முடியாது. ஆமா அதே பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அதுவும் 1 லிட்டர் தான், இதுவும் 1 லிட்டர் தான். ஆமா அப்படிங்கும்போது இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணலாம். லோனும் சேர்த்து கிடைக்கும்னு வச்சுங்களேன், ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா. இந்த 21 மாடல் கிக்கர் RXT-க்கு சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்குண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 5,85,000 ரூபாய் தானே கேட்குறோம். வெறும் ஒரு 35,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ப்ரொஃபைல் ரொம்ப சூப்பராக இருக்குன்னா ஃபுல் லோன் 0 டவுன் பேமெண்ட்ல என்னால் எடுத்து தர முடியும்ண்ணா. வண்டி மிஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் அதான் ப்ரிஃபர் பண்ணுறதான்னு வச்சுக்கோங்களேன். வென்யூ ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். நான் அடுத்து ஒரு ஹோண்டா அமேஸ்னா, இதுவும் அதே மாதிரி தான். ஹோண்டா பொறுத்தவரைக்கும் சொல்லவே வேண்டாம். இன்ஜினோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும். 2015 மாடல் ஹோண்டா அமேஸ் SMT சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குண்ணா. 70,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 4 டயர் பிராண்ட் நியூவாக போட்டிருக்காங்க. 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த கலரும் நல்லா இருக்கு. பாடியிலே நீட்டாக இருக்கும்ண்ணா. வண்டி ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு டென்ட் ஸ்க்ராச்சஸ்ன்றது எதுவுமே இல்லை. பம்பரில் மட்டும் சின்னதாக ஒரு 2 இடத்துல டென்ட் இருக்கும்ண்ணா. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு, கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். ஒரு ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டிண்ணா. ஒரு டிசைர் ப்ரிஃபர் பண்ணுறவங்க அவங்க இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். வண்டி இந்த வண்டிக்கு இன்னைக்கு 2015 நீங்கள் டிசைர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 4.5 லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டி எடுக்க முடியாது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 சிங்கிள் ஓனர் ரமேஷ் நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,15,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம்னா. லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 70,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். பேலன்ஸ் லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும்னு வச்சுக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இது போலோ 2017 மாடல்னா ஹைலைன் ப்ளஸ் வேரியன்ட். இது ஒரு 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குன்னா 57,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி இதுவும் மேஜர் ஒர்க் எதுவும் கிடையாது. நீட்டாக தான் இருக்குது. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது எதுவும் கிடையாது. இதுலேயுமே ஃபுல் ஆப்ஷன்னால அலாய் வீல்ஸ் வந்துடும், டுவெல் ஏர் பேக் வந்துடும்னா, ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல் இதுலேயும் வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல் போலோலலாம் பயங்கரமாக இருக்கும். ஓட்டுறது நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். சீட் கவர்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்குண்ணா. இந்த வண்டிக்கும் நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 போலோ ஹைலைன் ப்ளஸ் டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு 5 லட்ச ரூபா 5,7 லட்ச ரூபாய்க்கு கீழே ப்ரைஸ் யாருமே கோட் பண்ணலன்னா. நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 4,85,000 ரூபாய் தான் கேட்குறோம். வெறும் 30,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால் லோன் ஆப்ஷன் எடுத்து பண்ணி தர முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு 30,000 இருந்தால் போதும்ண்ணா. 30,000 இருந்தால் போதும். வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. போலோ பெட்ரோலில் தேடிட்டு இருக்கவங்களுக்கு சூப்பரான வண்டின்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகேங்கண்ணா. ஆனால் இந்த என்னன்னா வரவங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறோம்னா வண்டியோட குவாலிட்டிக்கு வந்து எந்த குறையுமே இருக்காதுண்ணா. பக்காவாக இருக்கும். உங்களோட சப்போர்ட் வந்து நேரில் வந்து எனக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு நான் வண்டி எடுத்துறேன். எவ்வளோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபேவராக எடுத்துற முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணித்தரேன். மீண்டும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.